கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதராகிய கர்த்தரின் நாமத்தால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவன் ஒரு விசேஷித்த செய்தியை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவும் போகிறார். ஆமேன். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் ஆஞ்சியாக இருக்கிறவர்கள் எல்லாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். கழிந்த வாரத்திலே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், இந்த மாத வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் சாம் 135, சங்கீதம் 135, சாம் 135 verse 6. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். ஒரு ஆமேன். கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவர் செய்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு சித்தம் உண்டு என்று இயேசு சொன்னதையும், அவர் சித்தம் சுகம் கொடுத்ததையும், அவர் சித்தம் பல காரியங்களை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு செய்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாய் சொன்னது உண்டு. அவைகளில் மேலானது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐசாயா chapter 9 verse 6. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அதிகாரம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நான் முன்பு சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினை குறித்து பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்தன, வெளிப்பட்டன. அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறியது. அவைகளில் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது மிகவும் பிரதானமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதிகாரம் படைத்தவராய் இந்த உலகத்திலே அவதரிப்பாராம், அவருடைய நாமம் அதிசயமாம், அவர் அதிசயங்களை செய்கிறவராம், அவர் ஆலோசனை கொடுக்கிறவர், ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவரிடம் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையினால இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் அவர் செய்வார். அவர் நித்திய பிதா, அவர் அழிந்து போகிற ஒரு தெய்வம் அல்ல, நித்தியமாய் பிதாவோடு ஐக்கியத்தை வைத்திருக்கிறவர். அவர் சமாதான பிரபு எனப்படும், சமாதானத்தை தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பிரபுவாய் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 நாமங்களை குறித்தும் 5 நாமங்களை உடையவர் தம் ஜனங்களுக்கு என்னென்ன செய்தார் என்பதை குறித்து நீங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாடிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு காரியத்தை மட்டும் சுருக்கமாய் சொல்லிவிட்டு தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்ல விரும்புகிறேன். அந்த அதிசய நாமம் படைத்தவர் செய்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். லூக் chapter 5 verse 26. Luke chapter 5 verse 26. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அங்கு கூடியிருந்த ஜனங்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அவர்கள் கூடியிருந்த ஜனங்கள்
பயம் நிறைந்தவர்களாய் அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொன்னார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சரியப்பட்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அதிசயமான காரியங்களை கண்டார்கள். ஆச்சரியப்பட்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அதிசயமான காரியத்தை கண்டார்கள். ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய காரணம் என்ன? அதிசயமான காரியம் என்ன? வேதத்தை பார்க்கிற வேளையிலே அந்த லூக்காளுன சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ஒரு வீட்டில் இருந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். வீட்டுக்குள்ளேயும் ஜனங்கள், வீட்டுக்கு வெளியேயும் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது 4 பேர் ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வந்து இந்த வீட்டின் வெளியே பார்க்கிறார்கள். உள்ளே செல்ல முடியாது, ஜனங்களை தள்ளிவிட்டு செல்ல முடியாது, வீட்டிற்குள்ளும் போக முடியாது. என்ன செய்வதென்று திகைத்து நிற்கிறார்கள். அவர்கள் தூக்கி வந்த மனிதன் திமிர்வாதக்காரனாய் இருக்கிறான். அவனாலும் எதுவும் செய்ய முடியாது, எழும்பி வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டவனாய் காணப்படுகிறான். அவனுடைய நண்பர்கள் இயேசுவிடம் இந்த மனிதனை கொண்டு சென்றால் ஒரு பரிபூர்ண சுகம் வாங்கி விடலாம் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கடந்து செல்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது அவனை சுமந்து வந்த அந்த 4 பேரும் ஒரு ஆலோசனை பண்ணுகிறார்கள். எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவுக்கு முன்பாய் இந்த மனிதனை கொண்டு வைக்க வேண்டும், இவன் சுகம் பெற வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஆலோசனை பண்ணுகிறார்கள். முடிவு, அந்த வீட்டின் தட்டோடுகளை, வீட்டின் கூரையில் இருக்கிற அந்த ஓடுகளை எல்லாவற்றையும் அவர்கள் இறக்கி கீழே வைத்துவிட்டு அந்த தட்டோடு வழியாக சுமந்து வந்த மனிதனை இயேசுவுக்கு முன்பாக இறக்கினார்களாம். இயேசுவுக்கு முன்பாக இறக்கின வேளையிலே இயேசு அவனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று சொல்லுகிறார். எவ்வளவு சீக்கிரமாய் ஒரு அற்புதம் அங்கு நடக்கிறது, ஒரு அதிசயம் நடக்கிறது. அந்த திமிர்வாதக்காரன் தன் பாவத்தின் நிமித்தமாய் அவனுக்கு அந்த வியாதி வந்து விட்டது. இயேசு சொன்னது வேறு எதுவும் இல்லை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, எனக்கு முன்பாய் நீ வந்து விட்டாய் அல்லவா, என்னை நோக்கி பார்த்தாய் அல்லவா, உன் இருதயத்தின் அங்கலாய்ப்பை நான் அறிந்தேன், உன்னை தூக்கி வந்தவருடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படவில்லை. அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக அந்த மனிதனுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அதனால தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள், எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், எல்லாரும் அந்த அதிசயமான காரியங்களை இன்று கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, நீங்களும் ஆச்சரியப்படும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அதிசயமான காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தடுக்க ஒருவராலும் முடியாது. எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று, இயேசுவுக்கு முன்பாக இந்த மனிதனை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவருடைய நண்பர்கள் வாஞ்சித்தார்கள், விரும்பினார்கள். அதன்படி அவர்களுக்கு ஒரு வழி கிடைக்கிறது. மேலே, வீட்டின் மேலே இருக்க அந்த ஓடை பிரித்து அது வழியாய் உள்ளே இறக்குகிறார்கள், கூரையை பிரித்து உள்ளே இறக்குகிறார்கள். அங்கே வந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நான் சொல்லுகிறேன், நம்மை மூடி இருக்கிற சில காரியங்களை எடுத்து அந்த பக்கம் போட்டுவிட்டு, அதை அப்புறப்படுத்திவிட்டு, அதை அக்கினியிலே போட்டுவிட்டு ஆண்டவருக்கு முன்பாய் நாம் வருகிற வேளையிலே நம்முடைய கண்களை ஆச்சரியத்தை பார்க்கும், நாமே தேவனை மகிமைப்படுத்துவோம், நாம் அந்த அதிசயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம், கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் மகிமைப்படுத்தினார்களாம். கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு அந்த அதிசயத்தை இன்றைக்கு கண்டோம் என்று சொன்னார்களாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே போலத்தான் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் ஒரு அருமையான சரித்திரம் இருக்கிறது. அந்த வேத பகுதியை இன்றைக்கு தேவ செய்தியாய் உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் 2 Kings chapter 3, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், அதிலே 9வது வசனத்தை, அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும்
அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. தண்ணீர் இல்லாமல் போயிற்று. எத்தனை நாள்? 7 நாட்கள் அவர்கள் சுற்றி திரிகிறார்கள். எதற்காக? யுத்தம் செய்ய அல்ல, கொள்ளை அடிக்க இல்லை. தங்களுக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. ஒரு பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால் 7 நாட்கள் சுற்றி திரிந்தார்கள். எதற்கு? அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் யாருக்குமே தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாமல் போயிற்று. தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அருமையானவர்களே, வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இல்லாவிட்டால் இருதய மகிழ்ச்சிக்காக, சமாதானம் சந்தோஷத்திற்காக இந்த உலகத்திலே சுற்றி திரிய அநேக இடம் இருக்கிறது. அநேகர் இருக்கலாம். ஆனால் எனக்கு தேவையானதை நான் பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே முடியாத காரியமும் உண்டு, முடிகிற காரியமும் உண்டு. அநேக வேளையில் ஒரு சில உதவிக்காய் முதலாவது குடும்பத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நாம் கேட்போம், ஏதாவது எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. தாயிடமோ தகப்பனிடமோ பிள்ளைகளிடமோ கேட்கலாம். இல்லை என்றால் உற்றார் உறவினரிடம் செல்லுகிறோம். அவர்கள் கேட்கிறார்கள், உங்கள் வீட்டில் இல்லாததா, உனக்கு கிடையாததா? எங்கள்கிட்ட இல்லையே என்று கையை விரித்து விடலாம் அவர்கள். சரி, வெளியே போய் எங்கேயாவது கிடைக்குமா என்று நமக்குரியதை மிகவும் அத்தியாவசிய, மிகவும் முக்கியமான ஒன்றுக்காக நாம் வெளியே போய் மற்றவரிடமும் கேட்கிறோம். இல்லை, சுற்றி திரிந்தாலும் கூட கிடைக்காமல் போவதும் உண்டு. கிடைக்காமல் போவதும் உண்டு. பிரியமானவர்களே, அப்படி கிடைக்காமல் போனால் என்ன செய்வது? பெற்றுக்கொள்ள வேண்டுமே. தண்ணீர் தண்ணீர் உதடு ஒட்டி கொண்டது, நாக்கு ஒட்டி கொண்டது. 7 நாள் தண்ணீர் இல்லாமல் அந்த ஜனங்களும் அந்த இராணுவ வீரர்களும் அந்த மிருக ஜீவன்களும் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. அவைகளுக்கும் கொடுக்க முடியவில்லை. தானும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த இடத்தில் இருந்த அந்த ஏதோமில் இருந்த அந்த இடத்தை சுற்றி பார்க்கிறார்கள். அங்கு எல்லாம் வெட்டாந்தரையும் பாலைவனவுமாய் காட்சி அளிக்கிறது, பள்ளத்தாக்குகளாய் காட்சி அளிக்கிறது. ஒரு இடத்திலும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பொழுது நேராக எலிசாவிடம் செல்லுகிறார்கள். யாவருக்கும் தெரியும், எலிசா ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தரின் வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு தேவ மனிதன். இப்போ எலிசாவிடம் போகிற வேளையில் 16வது வசனத்தில் பாருங்க, எலிசாவிடம் போகிறார். எலிசா சொல்லுகிறார், எலிசா, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா, இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, உனக்கு தண்ணீர் வேண்டுமா, இந்த பள்ளத்தாக்கிலே நீங்கள் யாவரும் சேர்ந்து வாய்க்கால்களை வெட்டுங்கள். தண்ணீர் இல்லை, கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவில் கூட எதுவுமே இல்லை. இருதயம் மங்கலாய்க்கிறது. 7 நாட்கள் தண்ணீர் இல்லை. ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ வாய்க்கால்களை வெட்டுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட ஜீவியத்தில் அனுதினமும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்வார். ஆமேன், ஆமேன். ஏதோ கொஞ்சம் காசை வச்சுட்டு இது என்ன காப்பாற்றாது. ஒரு நாள் இந்த தண்ணீர் அந்த இடத்துல இல்லாமல் போனது போல நம்முடைய கருத்தில் காசு இல்லாமல் போகும். என் சரீரத்தில் சுகம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, நான் உழைத்து சாப்பிடுவேன். வேலை கிடைச்சாதானே உழைத்து சாப்பிட முடியும்.
இல்லாவிட்டால் எங்கு செல்ல முடியும்? யாரிடம் சொல்ல முடியும்? யாரிடம் போய் சொல்ல முடியும்? அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் நின்று உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவர் நிச்சயமாய் அவர் பதில் செய்வார். கால தாமதமானாலும் கர்த்தர் செய்கிற காரியங்கள் நேர்த்தியாகவும் அழகாகவும் மேன்மையானதாகவும் நம்முடைய கண்களுக்கும் மற்றவருடைய கண்களுக்கும் காணப்படும். ஆச்சரியப்பட்டார்கள் அந்த ஜனங்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அந்த ஜனங்கள். மட்டுமல்ல, அதிசயமான காரியங்களை அவர்கள் கண்கள் கண்டது என்றால் நம்முடைய கண்களும் இயேசுவின் நாமத்தால் சொல்கிறேன் ஆச்சரியப்படும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அதிசயமான காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். செய்வார். அவர் சொல்ல ஆகும். சகோதரனே, சகோதரியே, அவர் கட்டளையிட நிற்கும். இங்கே இந்த 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு அற்புதமான வார்த்தை அங்கு வருகிறது. 16வது வசனத்திலே இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்க. இப்போ போங்க, ஓடி போங்க, வாய்க்காலை வெட்டுங்க. வாய்க்காலை வெட்டுகிற வேளையில் அங்கு அற்புதமான காரியத்தை நீங்கள், அதிசயமான காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என்ன காரியம்? 17வது வசனம் பாருங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய், நான் செய்ய வேண்டிய வேலையை நான் உனக்கு செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். 7 நாட்கள் தண்ணீர் இல்லை, வாய்க்காலை வெட்டுறதுக்கு பலன் இல்லை. 7 நாட்கள் உபவாச ஜெபம், சரீரத்தில் பலன் இல்லை. 7 நாட்கள் எந்த ஆகாரத்தையும் புசிக்கவில்லை, தண்ணீர் கூட இல்லை. அந்த அளவுக்கு இருதயத்தில் வேதனை, பாடு, கஷ்டம். என்ன செய்யறதுக்கு? ஆனால் கர்த்தர் சொன்னபடி நான் செய்கிறேன், செய்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னீர்கள் என்றால் உங்கள் காதுகளில் கேட்கும், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். எந்த பள்ளத்தாக்குக்காய் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாய் போய் நின்று ஜெபிக்கிறீர்களோ அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். ஆமேன், ஆமேன். காற்று வேண்டாம் உனக்கு, உனக்கு மழையும் வேண்டாம், உனக்கு தண்ணி தானே வேணும், அதை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எது தேவையோ அதை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் நின்று கேளுங்கள். கர்த்தர் அதை கொடுக்க வல்லவர், கொடுக்க வல்லவர். கர்த்தர் செய்ய வல்லவர். நீ செத்துப்போன ஒரு சரீரம் கிடையாது, ஜீவனுள்ள சரீரம். அந்த ஜீவனை தந்த அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாய் என்றால் அவருடைய ஜீவன் உனக்காக துடிக்கும். ஐயோ, என் பிள்ளை இப்படி கதறுகிறது, இப்படி சத்தம் போடுகிறது, அதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், 7 நாட்கள் அல்ல, 7 ஆண்டுகள் அல்ல, எத்தனையோ வருஷங்களாய் நீ கதறி கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களுக்கும் நான் இன்றைக்கு தந்து உன்னை நான் நிரப்ப போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். தண்ணீர் இல்லாமல் போயிற்று, இனி அந்த வார்த்தைக்கு, அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த 18வது வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க. 2 Kings chapter 3 verse 18. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். எனக்கு அது பெரிய மலை மாதிரி இருக்குது, தண்ணி கிடைக்கலனா செத்து போகும் போல இருக்குது.
மிருக ஜீவன்கள் செத்து போவாங்க போல இருக்கிறது. 3 ராஜாக்களுடைய இராணுவங்கள் செத்து போகும் போல இருக்குது. 3 ராஜாக்களும் செத்து போகும் போல இருக்கு. தண்ணி இல்லையே, தண்ணி இல்லையே, கதறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட. இது அவருக்கு, கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம், அற்ப காரியம். ஒன்றும் இல்லை அவருக்கு. அவர் சொன்னாலே போதும், அந்த இடம் நிரம்பி வழியும். அவர் சொன்னாலே போதும், உங்கள் வாழ்க்கை நிரம்பி வழியும், நிரம்பி வழியும், நிரம்பி வழியும். தண்ணீர் இல்லாமல் போயிட்டு, தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை. வருமானம் இல்லாமல் போயிற்று, இப்போ வருமானம் இல்லை. வேலை இல்லாமல் போயிற்று, வேலை இல்லை. வாழ்க்கை இல்லாமல் போயிற்று, வாழ்வதற்கு வழி இல்லை. திகைத்து கொண்டிருக்கிறேன், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். எதிர்காலம் இல்லை, சுகம் இல்லை, சுகமில்லாமல் போயிற்று. பராமரிப்பு, என்னை பராமரிப்பதற்கு ஒருவரும் இல்லாமல் போயிற்று. எனக்கு ஆதரவுக்கு ஒருவரும் இல்லாமல் போயிற்று. எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாமல் போயிற்று. இன்னும் எத்தனையோ காரியங்கள் இல்லாமல் போயிற்று, இல்லாமல் போயிற்று, இல்லாமல் போயிற்று. யார் எனக்கு கொடுப்பார்கள்? ஒருவரும் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் உன்னை உருவாக்கின தேவர் உன்னை மறக்கவில்லை. அவரை நோக்கி நீ கூப்பிடுவாய் என்றால், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், மகிமைப்படுத்துவாய். இன்றைக்கு உங்கள் விசுவாசத்திற்காக சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 25:25, Proverbs chapter 25 verse 25. நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து, அதாவது பரலோக தேவனிடமிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு, உன் ஆத்மாவுக்கு கிடைக்கும். குளிர்ந்த 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 தண்ணீருக்கு அது சமானம். பரலோகத்திலிருந்து பரலோக தேவன், இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், பரலோகத்திலிருந்து பரலோக தேவன் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்க போகிறார். அந்த நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு, விடாய்த்த ஆத்மாவுக்கு, ஒன்றுமில்லாமல் இருந்து கதறுகிற ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த குளிர்ந்த அது தண்ணீருக்கு சமானம். ஹல்லேலூயா. சாதாரண தண்ணி குடிக்கும்போது குடிக்கிறோம், அந்த குளிர்ந்த தண்ணி கிடைக்கிற வேளையில் அதை ரசித்து ருசித்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறோம். இதுதான் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம். குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான காரியத்தை அன்றைக்கு தேவன் செய்திருக்கிறார் பாருங்க. நீ காற்றும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனால் நீ இருக்கிற பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா 32:27. எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் கேட்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மாம்சமான உனக்கு தேவனாகிய கர்த்தராய் நான் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. அதுக்கு பதில் என்ன? ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாவுமால் செய்யக்கூடும் ஆண்டவரே, எல்லாவுமால் செய்யக்கூடும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, ஆண்டவரே என்னை பார்க்கலையே, ஆண்டவரே என்னை பார்க்கலையே. எத்தனை தடவை அழுதேன், எத்தனை தடவை ஜெபித்தேன், எத்தனை தடவை கூப்பிட்டேன்,
எத்தனை நாள் உபவாசித்து, ஆண்டவரே என்னை பார்க்கவே இல்லையே நீர். இன்றைக்கு அநேகர் அப்படிதான் சொல்லிட்டு இருங்க. அவர் பேர குறை. நீ கால்வாய் வாய்க்காலை வெட்டு, நீ ஜெபி ஜெபி. எந்த இடத்துல உனக்கு தண்ணி வேணுமோ, எந்த இடத்துல ஆசீர்வாதம் வேணுமோ, அந்த இடத்துல நின்று நீ ஜெபி, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் அதிசயத்தை செய்வார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஜெரமியா சாப்டர் 32 verse 19. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிற. இப்படியே அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் யோசனையிலே பெரியவர், ஆண்டவரே செயலிலே வல்லவர், ஆண்டவரே. அடுத்தது, அவனுடைய கிரியையின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேல் நோக்கமாயிருக்கிறது. மனுபுத்திரன் மீது உம்முடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. எல்லா வழிகளின் மேல் நோக்கமாயிருக்கிறது. பலனை கொடுக்கும்படியாய் நோக்கமாயிருக்கிறது. சொன்னவர் செய்யாதிருப்பாரோ? நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீ ஒன்றும் பார்த்துக்க மாட்ட, ஒன்றும் உனக்கு தெரியாது. உன் கண்களுக்கு மறைவாய் அவைகள் இருக்கலாம், ஆனால் என் கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். கூப்பிட்டு கொண்டே இரு. உனக்காக சில காரியங்களை செய்து முடிக்கப் போகிறேன். ஜெயத்தை தரப்போகிறேன். ஆண்டு காலமாய், மாதங்களாய், வாரங்களாய் நீ அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் பதில் செய்ய வல்லவராயிருக்கிறேன். பதில் கொடுப்பேன். நீ யாரையும் எதிர்பார்க்காமல் என்னை நோக்கி பார்த்தபடியினால் நான் செய்து முடிக்க போகிற காரியங்கள், அது உனக்கு ஆச்சரியமாயிருக்கலாம், அது மகிமையாயிருக்கலாம், அது அதிசயமாயிருக்கலாம். Glory to God. Thank you Lord. சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான்? 139வது சங்கீதம் 7வது வசனம். Psalm 139. சங்கீதம் 139. Psalm 139 verses from 7 to 10. 7ஆம் வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடைசில கடையாந்தரங்கள் போல் தங்கினாலும் அங்கேயோ உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். ஏன் தெரியுமா? உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்ன சொன்னார்னா, நீ உன் மிருக ஜீவன் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம்னு சொன்னார். சொன்னவர் மறுநாளே அங்கே அற்புதம் நடக்கிறது. 20வது வசனம், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசமே தண்ணீரால் நிரம்பிச்சாம். தேசம் தண்ணீரால் நிரம்பிச்சாம். மறுநாள் அற்புதம், மறுநாள் நடக்கிறது. அந்த தட்டோடுகளை பிரித்து கொண்டு, கூரையை பிரித்து கொண்டு அந்த திமிர்வாதக்காரனை உள்ளே இறக்கினார்கள். இறக்கிற உடனே ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ போகலாம் சொல்லியாச்சு.
உடனே அற்புதம் நடக்கிறது. இங்கே வாய்க்காலை விட்டு ஒன்றை நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளு, நீ ஆயத்தப்படு, அந்த தண்ணீர் முழுவதும் உனக்கு தான் வரப்போகுது. இன்றைக்கு அநேக வேளையில் இந்த நம்முடைய தேசத்துக்கு, வெளி தேசத்திலேருந்து நம்முடைய தேசத்துக்கு வருகிறவர்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்த பிறகு கூப்பிடுவாங்க. எங்கள் 2 பேரை, என்னையும் என் மனைவியும் கூப்பிடுவார்கள். எதற்குன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஜெபிப்பதற்காக கூப்பிடுவார்கள். அநேகர் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிடுகிற வேளையில் அந்த வீட்டில் பார்க்குற வேளையில் வெறும் வீடு மட்டும்தான் இருக்கும், ஒரு பெட்டு கூட இருக்காது, ஒரு வசதியும் இருக்காது. ஒரு வீடு இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் ரூம்ஸ் இருக்கும், 3-4 ரூம்ஸ் இருக்கும், கிச்சன் இருக்கும், பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருக்கும். அந்த வீட்டில் நின்று ஜெபிக்கிற வேலை சொல்லுவேன், ஆண்டவரே, அடுத்த தடவை இந்த குடும்பத்துக்குள்ளுக்கு வரும்போது இந்த ரூமில், ஒவ்வொரு ரூமில் என்னென்ன போடணுமோ அது இந்த வீட்டுக்குள் இருக்கணும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு அதை ஆசீர்வதித்து கொடும் என்று. வருகிறவர்களுக்கு ஏராளமான பணத்தை இந்திய தேசத்திலிருந்து கொண்டு வர மாட்டாங்க. அந்த ஏராளமான பணம் அவர் கையில் இருக்குமாயின்னு அவர்கள் அங்கேயே தங்கி விடுவாங்க. இங்கே வந்து தங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள ஏதாவது ஒரு வேலை வேணும், அந்த வேலைக்கு சம்பளம் வேணும். எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு வர முடியாது, அவர்களோட இல்லவும் இல்லை, ஜெபிப்பார்கள். ஆனால் சுமார் ஒரு மாதம் 15 நாட்களுக்குள்ளாக மறுபடியும் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. போனால் என்னென்ன காரியம் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே அந்தந்த பொருட்கள் இருக்கும். பெட்ரூமில் போய் பார்த்தா பெட் இருக்கும், ஹாலில் போய் பார்த்தா அங்கே லவுஞ்ச் இருக்கும், சேர்ஸ் இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஆண்டவர் வெறுமைக்கு தேவன் அல்ல, அவர் ஆசீர்வாதத்திற்கு தேவன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஆசீர்வாதத்திற்கு தேவன். தண்ணீர் நிரப்ப தேசமே தண்ணீரால் நிரப்பிட்டான். கால்வாய் வெட்டினா எவ்வளவு தூரம் வெட்டியிருப்பாங்க. ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், செய்ய வேண்டிய காரியங்களை இவர்கள் செய்தார்கள். ஆனால் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை அவரும் செய்தார். மறுநாள் அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, பலி செலுத்தப்படுகிற நேரத்தில் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஜெபித்து விட்டு நீ படுத்துக்கொள், நாளை காலையிலே ஸ்தோத்திர பலி செலுத்துகிற வேளையிலே நிரப்ப வேண்டிய காரியங்களை கர்த்தர் உனக்கு நிரப்பித்தர வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். எல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு தான் இருந்து வாழ்க்கையில். ஆனால் இப்போ எல்லாம் கிடைக்கும்படியாய் தேவன் ஆசீர்வதித்தார். ஒரு விசுவாச வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, அடுத்த வார்த்தையிலிருந்து பாருங்க, நல்லா கவனிங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனான இல்லாதவைகளை மரித்தோரை உயிர்ப்பித்து, செத்து போன சரீரத்தை உயிர்ப்பித்து. சரீரம் நல்லதான் இருக்கு, ஆசீர்வாதம் இல்லை, செத்து போனவனாய் காணப்படுகிறேன், ஜீவன் இழந்தவனாய் காணப்படுகிறேன், ஒரு நடைப்புணமாய் காணப்படுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உன் கண்ணுக்கு இல்லாம இருக்கலாம், தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை, பள்ளத்தாக்குல தண்ணீர் இல்லை, வறண்டு போயிருக்கு, இல்லாத வேளை இருக்கிறவைகள் காணப்படலாம். நீ இன்றைக்கு ராத்திரி ஜெபித்தாய் என்றால் காலையில் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலேயே தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டது என்பது சத்தியம் என்றால் உன் வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தால் நிரம்பும். ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல உன் துன்பம் இன்பமாக மாறும், உன் வியாதி சுகத்தால் நிரப்பப்படும், உன் தரித்திரம் செல்வத்தால் நிரப்பப்படும், உன் கஷ்டம் நஷ்டங்கள் செழிப்பாக இப்பொழுதே கர்த்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். பிள்ளை பேரற்ற நீ அநேக பிள்ளைக்கு ஒரு தாய், அநேக பிள்ளைகளுக்கு ஒரு தாயாய் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார்.
அநாதை, திக்கற்றவள் என்று சொல்லிக் கொண்ட உன்னை அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கடன் பிரச்சனை, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று வேதத்தில் நீ கொடுப்பாய். உன் படுக்கை இப்பொழுதே இந்த நிமிடத்திலிருந்து அந்த படுக்கை விட்டு எழும்பி போகும்படியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, வீட்டிலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் உன்னை அணைத்துக் கொள்வார், கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். உன் வீட்டாரை காட்டிலும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வீடு வாசல் என்று தவிக்கிறேன், கர்த்தர் உனக்காக ஒரு மாளிகையை உருவாக்கி தர வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். துணி மணிகள் இல்லை, நீ ஏழைகளுக்கு ஒரு தாயாய் தகப்பனாய் மாறுவார். ஏனென்றால் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். நான் குடிப்பதற்கு, என் சந்ததி குடிப்பதற்கு, என் மிருக ஜீவன் குடிப்பதற்கு தண்ணி இல்லை. உன்னை தேடி வருகிற ஒருவரையும் நீ திரும்ப அனுப்ப மாட்டாய். ஏனென்றால் தேவ ஆசீர்வாதம் உன் இல்லத்திலே தங்கும். இதோ இந்த காலை வேளையில் உன்னையும் உனக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தரின் ஆசீர்வாதம் இறங்கி வந்து ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, வாய்க்காலை விட்டு நீ ஜெபி. வேதம் சொல்லுகிற நீ அந்தரங்கத்தில் ஜெபித்தால் கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாய், எந்த இடத்துல குறை இருக்கிறதோ, எந்த இடத்துல நிவர்த்தி செய்ய முடியாத காரியங்கள் இருக்கிறதோ, உன்னால செய்ய முடியாமல் இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்காக செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். மரித்தோரை உயிர்ப்பித்து, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஜனங்களை உயிர்ப்பித்து, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைத்து அவர்களுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்றால் நாம் ஜெபிக்கிறோமா? அதான் முக்கியம். நாம் ஜெபிக்கிறோமா? எலிசா சொன்னா, இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வாய்க்காலை வெட்டுங்கன்னு சொல்லல. நீங்கள் போய் வாய்க்காலை வெட்டுங்க, உங்களுக்கு தானே தேவை, நீங்கள் போய் வாய்க்காலை வெட்டுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் உன் பள்ளத்தாக்கள் எல்லாவற்றையும் நான் நிரப்புவேன். இந்த பள்ளத்தாக்கு கர்த்தரால் நிரப்பப்படும். இது என் தேவனுக்கு முன்பாக இது ஒன்றும் கிடையாது. இது அவருக்கு அற்ப காரியம். ஆனால் நமக்கோ, நம்முடைய ஜீவனுக்கோ கர்த்தர் கொடுக்கிற ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அந்த மேஜையின் கீழிருந்து விழுகிற, மேஜையின் மேலிருந்து விழுகிற அந்த கீழே விழுந்த துணிக்கை நமக்கு ஆசீர்வாதமான காரியம். அது ஆசீர்வாதமான காரியம். சொன்னா இல்லையா, நானும் என் பிள்ளையும் அந்த மேஜையின் மேலிருந்து விழும் துணிக்கை காத்திருக்கிறோம் என்று. அந்த கானானிய ஸ்திரீ கொடுக்காமலா இருந்தார், ஆசீர்வதித்தார். இன்றைக்கு தேவன் ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் வேணுமா? ஆண்டவருடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில நிலைத்திருக்கணுமா? நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? தயவு செய்து நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். இதோ உன்னையும் உனக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வதித்து உங்களை நிரப்போம். பரிசுத்த நாளுக்காய், பரிசுத்த நாள் உங்களை கொண்டு வந்து நிறுத்தின தேவனுக்காய், தேவ சமத்துவம் நான் நினைக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்தது திருச்சபைக்கு மட்டுமல்ல, தேசத்துக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கு சேர்த்துதான் இந்த வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார். அங்கலாய்க்கப்பட்ட இருதயத்தை தேவன் பார்க்கிறார். பரிதபிக்கக்கூடிய இருதயத்தை தேவன் பார்த்து அவர் பரிதபிக்கிறார். இன்றைக்கும் கூட இந்த தேசத்தில் ஒன்றும் இல்லையே, மனிதன் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள ஓடுகிறான். இல்லை என்கிற வார்த்தை இயேசுவின் நாமத்தால் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் என்னை இருக்கிறவைகளா என்னை மாற்றும் கர்த்தாவே. இருதயத்தின் கவலைகளை மாற்ற, இருதயத்தின் பாரங்களை மாற்ற தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக
இதுவரைக்கும் என் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காமல் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி விட்டு நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, 7 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் அலைந்த அத்தனை ஜனங்களுக்கும் அவர்கள் கால்வாய் வெட்டின அன்றைக்கே தகப்பனே அதில் கண்ணோக்கமாயிருந்து மறுநாளிலே பலி செலுத்துகிற வேளையிலே தேசத்தை தண்ணீரால் நிரப்பின வல்லமை உள்ள அதிசயமான காரியத்தை செய்த என் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் வந்து நின்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்றைக்கும் இந்த திருச்சபையிலே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்களுக்கு இல்லை 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 என்று கதறிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் பார்க்கிறீரே. தகப்பனே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே அந்த அதிசயமான காரியம் ஆமென்றும் ஆமேன் என்னும் கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மனுஷனால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, தேவ மகிமையை கண்டு ஆச்சரியப்பட உம்மை மகிமைப்படுத்த அதிசயமான காரியத்தை கண்டோம் என்று சொல்ல இன்றைக்கு ஒரு அற்புதத்தை என் தேவனாகிய கர்த்தர் செய்வீராக. அதிசயமான காரியத்தை செய்வீராக. அதிசயமான காரியத்தை செய்வீராக. எத்தனையோ பேர் தகப்பனே படுக்கையிலே கிடக்கிறாங்க ஆண்டவரே, எழும்ப முடியாமல் கிடக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் உபத்திரவத்தில் இருக்காங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் பிரச்சனையில இருக்காங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் தரித்திரத்திலும் வியாதியிலும் கஷ்டம் நஷ்டத்திலும் இருக்காங்க ஆண்டவரே. கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. உலகம் கைவிடலாம், தேசம் கைவிடலாம், குடும்பம் கைவிடலாம். ஆனாலும் கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று எழுதி தந்திருக்கிறீரே. உம்முடைய வார்த்தை கிரியை செய்வதாக அப்பா, உம்முடைய வார்த்தை கிரியை செய்வதாக. எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் என் தேவன் ஏமாற்றுகிறவர் அல்ல. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். எல்லாரும் ஏமாற்றலாம், என் தேசம் ஏமாற்றலாம், எல்லாரும் ஏமாற்றலாம். என் தகப்பன் என் ஜனத்தை தனியே விடுகிற தேவன் அல்ல. என் தகப்பன் உடைய பிள்ளைகளை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு எந்த இடம் வெற்றிடமாயிருக்கிறதோ, வெறுமையாயிருக்கிறதோ, அந்த இடம் தேவ ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிரப்பப்படுவதாக, இருதயங்களை கனிகூர பண்ணுவீராக. Glory to God, glory to God. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைப்பதற்கு முன்பாக என் ஜனங்களை ஒரு விசை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. நீர் மெய்யான தெய்வம் என்பதையும் நீர் அவர்கள் அருகில் நிற்கிறேன் என்பதையும் காண்பியும் ஆண்டவரே, காண்பியும் ஆண்டவரே. ஜெபத்துக்கு பதில் தாங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் யார் யார் இருக்காங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நிரம்பாத இடம் அநேகம் இருக்கிறது ஆண்டவரே. நிரம்பாத இடம் அநேகம் இருக்கிறது. நீ ஜெபி, நீ துதி, நீ ஸ்தோத்திர பலியிடு, நீ செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசித்ததே. மறுநாள் காலையிலே பலி செலுத்துகிற வேளையிலே தேசம் தண்ணீரால் நிரம்பியது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அதே போல காலையிலே எழும்பி பலி செலுத்த போகிற, ஸ்தோத்திர பலியிட்டு நாமத்தை மகிமைப்படுத்த போகிற வேளையில காதுகள் நற்செய்தியை கேட்கட்டும் ஆண்டவரே. கண்கள் அந்த அதிசயமானவைகளை காணட்டும் கர்த்தாவே. அற்புதமான காரியங்களை காணட்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் கர்த்தாவே. நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பலிபீடத்தில் நின்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய பிரசனம், உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை ஆண்டவர் இந்த தேவ செய்தியின் மூலமாய் திருச்சபைக்குள்ளேயும் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும், ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மேலும்
பார்க்கிற ஒவ்வொரு மேலும் விளங்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுதே அந்த நிமிடமே என் ஜனத்தை ஆசீர்வைத்து, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வைத்து, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தரின் வார்த்தை என்னை ஆசீர்வதித்து என்னை நிரப்பிச் சென்று சாட்சி சொல்லும்படியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளும் ஆள்கள் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, கர்த்தரால் வரும். அந்த ஜெயத்தை கொடுத்த என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நான் செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமா சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.